Hi, this is Vinod. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஜெட் வந்து ஒரு புதுசான ஒரு கேஜெட் தான். இது நம்ம பைக்கர் சம்மந்தப்பட்ட கேஜெட் தான். இது கோப்ரோ ஆக்சுவலாக இது வந்து கோப்ரோ வந்து மவுண்ட் பண்ணுறது, நம்ம மவுண்ட் பண்ணுறது எம்சிஎல் வச்சு எல்லாம் ஒட்டி அதில் வந்து ஹெல்மெட்டில் வந்து பண்ணுவோம் நம்ம. அது என்னாகும், உங்களுக்கு மழை பெய்யும் பொழுது அதை எடுக்கிறது போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து டேங்கோ கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இது டேங்கோ கிளிப் எப்படின்னா கிளிப் டைப் தான். அதுலேயே நீங்கள் இப்போ கோப்ரோ மவுண்ட் பண்ணிக்கலாம். மவுண்ட் பண்ணிவிட்டு மைக் செட்டப்பு அது ஆக்சுவலாக எல்லாமே இது தான், சேம் அதே தான். இது வந்து எல்லாமே நம்ம அந்த கிளிப்புக்குள்ளேயே பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், எடுத்து மழை பெய்யும் போது உள்ளே வச்சுக்கலாம். இது இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம அந்த மவுண்ட்லேருந்து கலட்ட தேவையில்லை, அந்த கிளிப்பை மட்டும் டக்குன்னு ரிமூவ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்தேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். எனக்கு அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன். இது பர்ச்சேஸ் பண்ணேன். நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன் ஹெல்மெட்டில். சரி, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஒரு புதுமையான இதுதான், ப்ராடக்ட் தான். விருப்பப்பட்டவங்க ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. நான் வாங்கினது வந்து இண்டியா கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு. இது டெசர்ட்கார்ட் இண்டியா அதுலேயும் கிடைக்குது. இண்டியா கார்ட் டு இண்டியா, நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு லிங்க் அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி இது இதில் அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. அமேசானில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஜாஸ்தி தான், ஆனால் அமேசான்லேயும் இதே கார்ட் டு இண்டியா தான் சர்வே பண்ணுறான். பட்டு எல்லாமே அவனே பார்த்துக்குவான். இது வந்து ஆக்சுவலாக அமெரிக்கன் ப்ராடக்ட். இது யூஎஸில் பார்த்தீங்கன்னா $50 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இது வந்து அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால அதோட ரேட்டு வந்து டபுள் அமௌண்ட் தான், டபுள் இல்லை ட்ரிபிள் அமௌண்ட் தான். வாங்க, அது ரேட்டு அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்ட் டு இண்டியாவில் இது 8,000 சார்ஜ் பண்ணுறான். டெசர்ட்கார்ட் இண்டியாவில் வந்து 7,000 சார்ஜ் பண்ணுறான். அமேசானில் வந்து 11,500 சார்ஜ் பண்ணுறான். ரேட்டு உங்களுக்கு ஜாஸ்தி தான், பட்டு அதோட யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. எனக்கு பர்சனலாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஈஸியாக நம்ம ஒரு இடத்துக்கு போகும்பொழுது டக்குன்னு அதை மவுண்ட்லேருந்து எடுத்துகிட்டு ஹெல்மெட்லேருந்து எடுத்துகிட்டு ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு நான் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த ப்ராடக்டையும் உங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அந்த ப்ராடக்டை பாருங்கள், கார்ட் டு இண்டியா, cart2india.com, யுனைடெட் போஸ்ட் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதோட டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக கார்ட் டு USA LLC அங்கேருந்து US போஸ்டல் அமைச்சிருக்காங்க. இம்போர்ட்டடுங்கிறதுனால காஸ்ட்லி. பாக்ஸு பேக்கிங்லாம் ஓகே. நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இதோட செட்டப் இப்படி தான் வரும், இப்படி தான் பேக் பண்ணி வந்தது. இந்த டேங்கோ மவுண்ட் கிரிப்பர் மவுண்ட், டேங்கோ டிசைன் கிரிப்பர் மவுண்ட் இதே போட்டிருக்கு. இதுதான் கிளிப்பு. இது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இங்கே வந்து ரப்பர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த ரப்பர் கொஞ்சம் இது ஹெல்மெட்டை டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிற பயம்லாம் வேண்டாம். இந்த பக்கம் ஹார்டாக இருக்கும். இந்த பார்ட்டு வந்து ஹெல்மெட்டுக்கு உள்ளே போயிடும், இந்த பார்ட்டு ஹெல்மெட்டுக்கு வெளியில் இருக்கும். இப்படி இருக்கும். இதில் நீங்கள் கோப்ரோவை மவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு இந்த ஒரு கிரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்காக, எங்கேயாவது கேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இதில் மவுண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் இதான் இந்த விளாக் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி கையில் இந்த மாதிரி மாட்டிட்டு இப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது.
வெர்டிக்கலு, டவுன் ஹில்லு, இந்த பக்கம் வெர்டிக்கலு, இது அப்பு. இந்தமாரி ஒரு 4 பொசிஷன் இருக்குது. 4 பொசிஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இதோட இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டிருக்கு டேங்கோ கிளிப். இதோட பேக் இப்படி தான் வந்தது. இது வந்து எப்படி நம்ம வந்து செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்மெட்டில் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஹெல்மெட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத. ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வைசரை இதில் நீங்கள் மவுண்ட் பண்ண வேண்டியது. மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மவுண்ட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் கோப்ரோவை மவுண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு மழைக்கெலாம் வருது அப்படின்னா இதை ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணால் ஓகே. கொஞ்சம் கிளிப்பு வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே எதுவும் டேமேஜ்லாம் பண்ணாது. இதில் உங்களுக்கு எப்படி கோப்ரோ மைக் செட்டப்பு இதில் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கிளிப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மைக்கு, அதுக்கப்புறம் இது செட் பண்ணுறதுக்கு இந்தமாரி ஸ்ட்ரிப்பு வேணும். இது கேபிள் இதிலே கிடைக்கிது, அமேசான்லேயே இருக்குது. இது அமேசானில் தான் வாங்கினேன் இந்த கிளிப்பு. அதுக்கப்புறம் கோப்ரோ மைக் தேவை. இதை லாஸ்ட்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மைக் செட் பண்ணுறதை பார்த்துக்கலாம். இருக்குல்ல இந்த காலர் கிளிப்பை இதில் நீங்கள் கிளிப் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கிளிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வச்சு கிளிக் பண்ணிக்கிங்க. இந்தமாரி லாஸ்ட்டில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இதை உள்ளே கொண்டு போயிருங்க. இது இந்த மைக்கோட இது பார்த்திங்கன்னா ஒயர் வந்து பயங்கர லென்த்து ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது லென்த்து கம்மியாக உள்ள மைக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். லென்த்து கம்மியாக உள்ள மைக்னால் உங்களுக்கு ஈஸி. இந்த ஸ்ட்ரிப் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிப்பை இதுக்குள்ளே இதோட இது பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இது மாதிரி உள்ள பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி இதை இந்த சைடு உள்ளதில் லாக் பண்ணி விட்ருங்க. இந்த கிளிப்பு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், அதனால தான் கஷ்டம். இது ஓகே. இதுக்குள்ளே விட்டுட்டு அதே மாதிரி இதுக்குள்ளே இது விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இது வெளியில் வராது உங்களுக்கு. இதை நல்லா உள்ளே தள்ளிடலாம் ஒயர். நான் லென்த்து கம்மியாக உள்ள ஒயர் பண்ணணும், அதுதான் அப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுதான் செட்டப்பு. ஓகேவா? இந்த செட்டப் பண்ணிக்கிங்க. உள்ள ஒயர் எக்ஸஸ் ஒயரை அதுக்குள்ளே இது பண்ணிக்கிங்க. எக்ஸஸ் ஒயரை இதுக்குள்ளேயே வச்சுருங்க. ஓகேவா? இப்போ இந்த பின்ன எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிடுங்க. இதோட கட் பண்ணிடுங்க. இதோட கட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு செட்டப்பு மைக் இங்கே வந்துருச்சு, இது உங்களுக்கு இங்கே வந்துருச்சு.
இப்போ கோப்ரோ எடுத்துகிட்டு மவுண்ட் பண்ணிடுங்க. கோப்ரோவை இங்கே வச்சு லாக் எடுத்துகிட்டு இதில் இந்த மாதிரி மவுண்ட் பண்ணிடுங்க. ஏவிய மைக்கு அடாப்டரில் இதை கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இதையும் உள்ளே வைக்கணும்னு வச்சுக்கலாம், இல்லை வெளியில் தான் இருந்துன்னு. இதனால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ உங்களுக்கு இது வந்துருச்சு. இதில் வந்து இது பார்த்திங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிங்கன்னா பொசிஷன் மாற்றிக்கலாம். இப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை டவுனா இதை அப்ரைட் பொசிஷன் மேலே. இப்போ நான் உங்களுக்கு ஹெல்மெட்டில் வச்சு காமிக்கிறேன். இதோட பொசிஷன் ஹெல்மெட்டில் உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். ஹெல்மெட்டில் எந்த இடத்துக்கிட்டனா கரெக்டாக இதில் இந்த மாதிரி வந்துடும். முடிச்சதுக்கப்புறம் இது இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இதோட பொசிஷன் நான் சொன்ன மாதிரி இது அப்போ ரைட்டு. இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதான் இதுங்க ஏதாவது வச்சுருவோம். இது பண்ணிடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மழை வருது, வண்டியை நீங்கள் நிப்பாட்டி இதெல்லாம் கலட்ட வேண்டிய அவசியம். ஜஸ்ட்டு இந்த செட்டப்பை 2 கையில் அப்படியே எடுத்திங்கன்னா அப்படியே செட்டப் பண்ணுறேன். மைக் இங்கே இருக்குது, கோப்ரோ ஃப்ரண்ட்டில் இருக்குது. அப்படியே இந்த செட்டப்போட நீங்கள் இப்படி கூட கையில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். இந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணப்போ இந்த மைக்கோட இதுவும் சேஞ்ச் ஆகும். இப்படி மாற்றிட்டு இந்த மைக்கை இங்கே கொண்டு வந்து இதில் இப்படி சரியாக இது மேலே வந்துடும். இதை கரெக்டாக அந்த இதில் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ அது வச்சுக்கிட்டிங்கன்னா செஸ் மவுண்ட் மாட்டி நீங்கள் மைக்கு கோப்ரோ ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இது செஸ் மவுண்ட் மாதிரி அந்த லெவலில் உள்ள ஆங்கிளில் தெரியும். இது அப்ரைட்டில் வச்சிட்டிங்கன்னா இந்த பொசிஷனில் உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கலாம், எடுக்கலாம். நீங்கள் இது வந்து நீங்கள் இதில் மைக் செட்டப் பண்ணிக்கிறது. அப்படி வேண்டாம், எனக்கு இதில் மைக் செட்டப் வேணாம், எனக்கு ஹெல்மெட்குள்ளே மைக் செட்டப் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த செட்டப்பு, இந்த மைக் செட்டப் எல்லாத்தையும் நீங்கள் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் உள்ள ஹெல்மெட்குள்ளே பண்ணிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மைக்கை உள்ளே கொண்டு போயிட்டேன். வழக்கமாக நம்ம விளாக் பண்ண உள்ள மைக் செட்டப் பண்ணுவோம்ல, இந்த பக்கம் இன்டர்காம அந்த பக்கம் இது மைக்கு எக்ஸஸ் ஒயரை வந்து இதுக்குள்ளே பேக் சைடு இது இருக்குல்ல அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேடை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே எக்ஸஸ் ஒயர் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுட்டு பேக்கில் இது வழியாக அந்த பின்னை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு மைக்கை உள்ளே செட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ்வல் மைக் இதுக்குள்ளே தான் இருக்கும். பட் இது கேமராவை நம்ம இதில் மவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதுலேருந்து வருதில்ல இந்த ஒயரை மைக்கோட ஒயரை இதெல்லாம் கனெக்ட் பண்ணிடுங்க. இது கூட வச்சுக்கலாம். இது பார்த்துங்க, இது போட்டு இது பண்ணாலும் ஆட்டினாலும் இது வராது.
நல்ல கிரிப்பாக தான் பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே இது வராது. இப்போ மைக் உங்களுக்கு உள்ளே தான் இருக்குது, கேமரா மட்டும் வெளியில் இருக்குது. நீங்கள் மைக் செட்டப்பை வெளியில் எடுக்கும்போது ஜஸ்ட் இந்த ஒயரை மட்டும் எடுத்துகிட்டு இது ஜஸ்ட்டு அப்படி கலெக்டாக போகும். இப்போ உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக வந்து மாட்டுறது கலட்டுறது ரொம்ப ஈஸி. ஓகே கைஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நம்புகிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். See you, bye bye.